கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். The Spirit lives with you. பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார் என்பது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திலும் அற்புதமான ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பதால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்முடன் இருப்பதால் நாம் பாதுகாப்பாய் இருப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நமக்கு உதவி செய்கிறார். நாம் சரியான பாதையில் செல்ல நமக்கு வழிகாட்டுகிறார். தேவனை பிரியப்படுத்தும் தீர்மானங்கள் எடுக்க நமக்கு உதவி செய்கிறார். நான் தனிமையாய் இருக்கிறேன் என்று உணர தேவையில்லை. நாம் பாவத்தில் விழாமல் நம்மை பாதுகாக்கிறார். நாம் தவறு செய்ய சோதிக்கப்படும் போது நம்முடைய தவறை சுட்டிக்காட்டி நமக்கு உணர்த்துகிறார். தேவனுக்கேற்ற காரியங்களை செய்ய உதவி செய்கிறார். நாம் சந்தோஷமாகவும் சமாதானத்துடனும் இருப்பதற்கு அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றருவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு உண்மையானவைகள் என்பதற்கு மேலே காணும் வசனமே உண்மையான ஆதாரமாகும். இந்த வசனத்தின் மூலம் தேவன் சொல்லும் முக்கிய காரியங்கள்: 1, இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படி பிதாவை வேண்டுகிறார். 2, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருவாளனை அவர் நமக்கு கொடுத்துள்ளார். 3, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. 4, ஆவியானவர் நம்முடனே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருப்பதால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு தேற்றருவாளனை கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளருடைய வேலை என்ன? அதாவது ஆலோசகருடைய வேலை என்ன? தேற்றரவாளர் என்றால் ஆலோசகர் என்று அர்த்தம். சரி, ஆலோசகருடைய வேலை என்ன? மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு அவருடைய பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் அந்த பிரச்சனைக்கு தேவையான உதவி மற்றும் ஆலோசனைகள் அளிப்பதுதான் ஆலோசகர்கள் செய்யும் அற்புதமான பணிகள். இந்த பணியைத்தான் நமக்குள் இருக்கும் நம்முடைய தேற்றரவாளன் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆலோசகராக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் அல்ல, அவர் நமக்குள்ளே நிரந்தரமாக இருப்பதற்காகவே அவர் நம்முடன் வாசம் பண்ணி நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் அதிகமாக மரியாதை காட்டும் ஒரு நபர் நம்முடைய வீட்டுக்கு வந்து நம்முடன் வசிக்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவர் சிறப்பாக உணரவும் சௌகரியமாக இருக்க நாம் எல்லா முயற்சிகளும் எடுப்போம். சாதாரண உணவுகள் அல்ல, சிறப்பான உணவு வகைகள், அதுவும் சரியான நேரத்திற்கு அவருக்கு கிடைக்கவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த நபருக்கு எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை நாம் கொடுக்க விரும்புவோம் அல்லவா? அதே போல நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை சௌகரியமாகவும் மற்றும் சிறப்பாகவும் உணரச் செய்கிறோமா? தேவன் நமக்குள் வாசம் செய்வதால் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதற்கு செவி கொடுக்கும் போது நாம் சந்தோஷமாகவும் சரியாகவும் எல்லா காரியங்களையும் செய்வோம். நாம் அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் போதே சந்தோஷம் இல்லாமலும் சமாதானம் இல்லாமலும் குற்ற உணர்விலும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு ஆலோசகராக அவர் நம்மிடம் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஆலோசனையை கேட்க நாம் தயாராக இருக்கிறோமா? அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? கடைசியாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை அல்லது வழிகாட்டுதலை கேட்டு எப்போது பின்பற்றினீர்கள்? நம்முடைய விருப்பங்களுக்கு அது விரோதமாக இருந்தாலும் விலையேற பெற்ற ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்போம். அப்போதுதான் நாம் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் என்று நம்மால் மன உறுதியுடன் கூற முடியும். இன்றைய செய்தியிலிருந்து கற்றுக்கொண்ட சில காரியங்களை செயல்முறைப்படுத்துவோம்.
செயல்முறை. பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதனை நன்கு கவனித்து அவருடைய வழிகாட்டுதலின்படி நடப்பதற்கு ஒரு விசேஷித்த நேரத்தை உருவாக்கி ஜெபியுங்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களுக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். குறிப்பாக நீர் எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்த போதும் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர் என்பதை கேட்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இதை நாங்கள் எப்போதும் உணர்ந்து அதன்படி நீர் கொடுக்கிற வழிகாட்டுதலின்படியும் ஆலோசனைகளின்படியும் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய நாட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலையும் நாங்கள் பின்பற்றாமல் எங்களுடைய சொந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய பாவ இச்சைகளின்படியும் நாங்கள் நடந்து கொண்டு உண்மை நாங்கள் அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனி முதற்கொண்டு நாங்கள் அப்படி செய்யாமல் குறிப்பாக உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உம்முடைய ஆலோசனைகளின்படியும் நடந்து நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களுடன் வாசம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி. குறிப்பாக நீர் எங்களோடு இருந்து எல்லா நாட்களிலும் எங்களோடு இருந்து எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.